ரூ. 20,000க்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ரூ. 20,000க்கு மொபைல்ஸ்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. பட் அதில் எது பெஸ்ட்டான கேமரா மொபைல் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டாக இருக்க கேமரா மொபைல், அதே சமயம் கேமிங், பேட்ரி, டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு 5G கேமரா மொபைலை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பா. அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்டு இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். நண்பா, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க TWS நெக் பேண்டை நம்ம கிவ்அவேல தர போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிவ்அவேவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9s 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 இன்ச்சஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 1800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. 2160 ஹெர்ட்ஸ் PWM டிமிங் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாகவே இருந்தது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 2-year ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3-year செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு iQOO சொல்லியிருக்காங்க. அண்ட் LPDDR4Xக்கான ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 5500 mAh என்ற ஒரு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக்குமே இல்லை. SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. இது ஒரு சின்ன நெகட்டிவ். 8GB 128GB வேரியண்ட் ரூ. 20,000 இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரூ. 20,000 இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை. SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா iQOO Z9s ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே மக்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Redmi Note 13 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட SP OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது டாப் நாச்சான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பரான மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், அட்டகாசமான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். கேமரான்னு வரும்போது 200 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 200 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இது சாம்சங் ஐசோசெல் HP3 என்ற சென்சர். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் நமக்கு இருக்குது. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் இருக்குது. 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. 2 கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோகிராஃபியுமே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 60 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு வரும்போது சூப்பராகவே இருந்தது. Android 13 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 7s Gen 2 என்ற ஓரளவுக்கு மிட்ரேஞ்ச் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. என்ன இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ், Android 14 லான்ச் ஆக வேண்டிய மொபைலில் Android 13 தான் Redmi லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 5100 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், IR பிளாஸ்டர், 3.5mm ஆடியோ ஜாக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லா தான் இருக்குது. என்ன இங்கே SD கார்டு சப்போர்ட் கொடுக்கல. 8GB 128GB வேரியண்ட்டை 26,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ 18,000 தான் சேல் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் பார்க்குறது டிஸ்பிளேவை சொல்லலாம். ஏன்னா சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே தான். அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. கேமராவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், Android 13 லான்ச் பண்ணது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் இதை சூஸ் பண்ண தேவையில்ல, மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாம். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா Redmi Note 13 Proவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung F55 ஆர் Samsung M55. ரெண்டுமே ஒரே மொபைல் தான்.
இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்னாவே நமக்கு தரமான டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கேமராஸ்னு வரும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப். பிரைமரி கேமராவில் நமக்கு OIS கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு பெட்டராகவே இருக்கும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்கே 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7 Gen 1 என்ற ஓரளவுக்கு நார்மலான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. பட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வராது. சாம்சங்ன்றதில் நம்ம தனியாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட் 27,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. அண்டு 2,000 கூப்பன் டிஸ்கவுண்ட் இருக்குது. 18,000 நம்மளால் வாங்கிக்க முடியும். சாம்சங் M55 F55 ஆஃபரில் நம்மளால் 18,600 வாங்கிக்க முடியும். ஓகே, லான்ச் பண்ணும்போது இதை நிறைய பேர் கழுவி தான் ஊற்றிருந்தாங்க. ஏன்னா ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இப்போ ஆஃபரில் வந்திருக்கு. ஸோ சாம்சங் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போது இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ சப்போர்ட் கிடைக்குது. ஒரு நல்ல டிஸ்பிளே கிடைக்குது. பேட்டரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் வரதில்லை. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது எக்ஸினோஸ் ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மொபைல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஒரு சாம்சங் ஃபேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P2 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான டிஸ்பிளேவே நமக்கு இது இருக்குது. கர்வ் டிஸ்பிளே ரீசெண்ட் என்று கேட்ட மாதிரி இருக்குது. அண்ட் 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட LYT 600 என்ற சென்சர். ஸோ OISம் கொடுத்துருக்காங்க நண்பா. அதனால் வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும். நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராகவே இருக்கும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் Snapdragon 7S Gen 2 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5200 mAh என்ற ஒரு பெரிய பேட்டரி நமக்கு இருக்குது. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயும் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை நண்பா. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட் 22,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கார்டு டிஸ்கவுண்ட் நமக்கு 3000 வரைக்கும் இருக்குது. ஸோ 3000 போயிடுச்சுன்னா நம்மளால் 19,000 இந்த மொபைலை நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ 19,000 இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் கம்மி தான் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ சப்போர்ட் வேணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கேமரா மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Realme P2 Proவை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto H50 Neo தான். இந்த மொபைலில் நமக்கு 6.4 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் அது போக 4000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே. மோட்டோ ரெகுலராக கர்வ் டிஸ்பிளேயோட லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மொபைல் மட்டும் ஃப்ளாட் டிஸ்பிளேவாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளாட் டிஸ்பிளே ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். டிஸ்பிளே இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமரா சட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் என்ற கம்ப்ளீட்டான ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட லிட்டியா 700C என்ற ஒரு சென்சர், அண்ட் அது போக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நிறைய மொபைலில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருந்தாலும் 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் இங்கே மோட்டோ மாஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆல் 4 சென்சார்லையுமே நம்மளால் 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். சாம்சங்கில் இருக்க ஃப்ளாக்ஷிப் மொபைலில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபீச்சர் இருந்தது. ஸோ மோட்டோ இந்த பட்ஜெட்குள்ளவே இது கொடுத்துருக்கிறது வேறு லெவலான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளாகர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். 4 சென்சார்லையுமே 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்கும். மோட்டோ இங்கே கொடுத்துருக்கிறது தாறுமாறான விஷயம். பர்ஃபார்மன்ஸ் Dimensity 7300 தான் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். Android 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லியிருக்காங்க. மாசான விஷயம் தான். அண்டு 4310 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் வரையா கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்னு பார்க்கும்போது இங்கே எஸ்டி கார்டு சப்போர்ட் இல்லை, 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, மிலிட்ரி கேட் 810 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தரமான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே மோட்டோ எல்லாத்துக்கும் போக 8GB 256GB வேரியன்ட் 24,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 24,000 ரூபாய்க்கு தரமான டிஸ்பிளே, அட்டகாசமான கேமராஸ், ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி ஒரு தரமான மொபைல், பெஸ்ட் ஆல்ரவுண்டிங் மொபைல் வாங்கணும்னா கண்டிப்பாக மோட்டோ H50 Neo பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். இங்கே நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ மோட்டோ மேலே ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 4 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவேன். அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரா, லைக் பண்ணியிருக்காரா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கிவ் அவேவை நான் அவருக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் நோ ப்ராப்ளம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.